இந்த வீடியோல நம்ம பார்ட்ல இன்ஜினியரிங்ல ஷெல்லை பத்தி பார்க்க போறோம். ஷெல் பார்த்தீங்கன்னா, எந்த ஃபேஸ்ல இருந்து நான் வந்து திக்னஸ் எடுத்து ரிமூவ் பண்ணணுமோ, அந்த ஃபேஸை செலக்ட் பண்ண எனக்கு ஷெல் ஃபார்ம் ஆயிடும். ஸோ, அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே நீங்கள் இப்போதைக்கு டச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரீசன் என்னென்னா, ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வரும். இது வந்து நீங்கள் சர்ஃபேஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஷெல்லை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் யூஸ் ஓகே. ஸோ இப்போ நான் ஷெல் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஷெல் ஃபார்ம் பண்ண பிறகு அட் அரவுண்ட் 10 round 5 ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா 13 தான் கொடுத்துருக்கேன். ஓகேன்னு கொடுக்கும்போது எனக்கு இது ஃபில்லட் ஆகிருக்கும். ஸோ இது ஃபில்லட் ஆகிற மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்னர்ஸை, அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஃபில்லட் ஆகிருக்கு. அதனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு irregular ஷேப் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்டை நீங்கள் ஆட்டோ ஃபில்லட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ ஷெல் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை இந்த கார்னர்ஸில் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஸோ நான் இப்படி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இந்த ஃபில்லட்டும் இந்த ஃபில்லட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு லைட்டாக தெரியும். ஸோ இதுவே நான் என்ன கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ரவுண்ட் 10 கொடுக்காம 100 கொடுத்துட்டேன். இப்போ இதை ஷெல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் கொடுத்த ரவுண்ட் திக்னஸ் அந்த ரவுண்ட் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10, இப்போ கொடுத்தது 100. அப்போ கொடுக்கும்போது எனக்கு இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக தான் வந்துச்சு. இப்போ கொடுக்கும்போது எனக்கு கர்வாக வருது. அதுக்கு ரீசன் என்னென்னா கால்குலேஷன்ஸ். அதாவது இதோட ரேடியஸ் வந்து 100, ஓகேவா? இதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும்னா 90 இருக்கும். ஏன்னா 100 minus 10 equal to 90. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இது பண்ணனா sketch. ஸோ இது 100.
இது 100க்கு கம்மி. நான் அது ரேடியஸ் கொடுத்திருந்ததுனால. ஸோ இந்த ரேஷியோ அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்லட் ஃபார்ம் ஆகும். இதுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இருக்க ரவுண்டுக்கும் செகண்ட் இருக்க ரவுண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஒரு ஷெல் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவுட்டர் ரவுண்ட் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னர். ஸோ நான் இன்னர் அடிக்கும் போது எப்படின்னா எனக்கு இந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபில்லட் முடிச்சுட்டு நான் இன்னொரு ஃபில்லட்டாக தான் இதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ரைட் வே ஃபார் த ஃபார்மிங். ஸோ ஷெல். ஸோ இதுவே ஷெல் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்லட் கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டை உள்பக்கம் நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வெளிப்பக்கம் கொடுக்கணும். ஸோ நான் வெளிப்பக்கம் கொடுத்தாலே எனக்கு இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் ஃபில்லட் பண்ணிவிட்டு ஷெல் பண்ணுறதுக்கும் ஷெல் பண்ணிவிட்டு ஃபில்லட் பண்ணுறதுக்கும். அப்படி இந்த மாதிரி நான் ஃபில்லட் பண்ணேன்னா எனக்கு இதோட வேல்யூவாக அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணாதே எனக்கு ப்ராப்பர் ஃபில்லட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுவே நான் அந்த 100க்கு வெளியில் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கு அந்த ஃபில்லட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லோட மெத்தட். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை ஷெல் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்டோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும். சில ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் பண்ணிவிட்டு ஃபில்லட் பண்ணணும், சில ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபில்லட் பண்ணிவிட்டு தான் ஷெல் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.